ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ அடுத்ததாக லான்ச் ஆக போகிற இந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய பேர் ரொம்பவே அவளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் அப்படின்னா இந்த ஐக்யூ உடைய Z9s சீரிஸை சொல்லலாம். நிறைய பேர் இந்த சீரிஸ்க்காக ரொம்பவே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த சீரிஸ் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக, எதிர்பார்த்ததை விட கான்ட்ராஸ்டான ஃபீச்சர்ஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஐக்யூ Z9s சீரிஸ் அடுத்து லான்ச் ஆக போகுது அப்படின்றதுனால ஐக்யூ Z9 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டே டு டே ஆஃபர்ஸ். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நிறைய டீல்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்றது வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த ஐக்யூ Z9s சீரிஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஐக்யூ Z9s சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு ப்ரீவியஸாக ஐக்யூ Z9 5G இருக்குல்ல, அதை விட ஒரு ஹையர் வேர்ஷனாக, அதை விட கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரப்போகுது. அதில் இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐக்யூ Z9s 5G, ஐக்யூ Z9s Pro 5G அப்படின்ற நேமில் தான் இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு ஐக்யூ Z9s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஐக்யூ Z9s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைனில் 2 கலர் ஆப்ஷன், ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற இந்த 2 கலர் ஆப்ஷனில் இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி டிசைன் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இது நமக்கு வந்து ரொம்பவே இனோவேட்டிவாக புது டிசைன்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன் தான், விவோ கிட்ட இருந்து கூட பார்த்துருக்கோம். ஸோ அதே டிசைன் தான், லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பிளாஸ்டிக் பேக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான டிசைனோட இருக்க போகுது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் இருக்க போகுது. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் 2000 nitsக்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மொபைலுடைய பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான சார்ஜரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ப்ராசஸர். இவங்க ப்ரீவியஸாக ஐக்யூ Z9 5Gயில் பார்த்தீங்கன்னா Dimensity 7200 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 50% இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Snapdragon 7+ Gen 2 அப்படின்றது. ஸோ ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர்லாம் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரை இவங்க இந்த 20,000 ரேஞ்சில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் பர்ஃபார்மன்ஸ் சைட்லையும் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸராக இருக்கும். இது போக இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் LPDDR5 UFS 3.1க்கான சப்போர்ட் இருக்கும். சொல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் LPDDR5 UFS 3.1க்கான சப்போர்ட் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாமா. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா வரும்போது ஆக்சுவலி இமேஜை பார்க்கும்போது தெரியுது பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. அதில் கண்டிப்பாக பிரைமரி 50 மெகாபிக்சல் கேமரா, இதில் மோஸ்ட்லி சோனியுடைய லைட் 600 அப்படின்ற இந்த சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல சென்சார் தான். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா Moto G85ல கூட இந்த லைட் 600 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த 20,000 செக்மெண்ட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது Moto G85ல இது சோனி லைட் 600 அப்படின்ற இந்த சென்சார் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதே சென்சார் இங்கே இந்த ஐக்யூ Z9s 5Gயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் கரெக்டாக அவங்க ஆப்டிமைசேஷன் மட்டும் பண்ணாங்கன்னா போதும், இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஐக்யூடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது கேமரா சைடில் அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த பிரைமரி கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டரி அஃப்கோர்ஸ் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் இருக்கும். இதிலே போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த டெப்த் சென்சாரும் கொடுத்துருவாங்க. அண்ட் முன் பக்கம் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கும். ரியரில் மட்டும் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி அவங்க கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஐக்யூ ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும், மோஸ்ட்லி IP64க்கான ரேட்டிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக ஹையர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் எப்பவும் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி ஐக்யூ Z9 5Gயை விட கொஞ்சம் ஹையர் வேரியண்ட், அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட வரப்போகுது. அண்ட் ஐக்யூ Z9 5G பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் 22,000 ப்ரைஸிங்க்கு 8+256GB வேரியண்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி இது 25,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக 25,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 8+256GB வேரியண்ட்டை செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபர்னு சொல்லி கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 23,000-22,000 ப்ரைஸிங் இதை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி 22,000-23,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐக்யூ Z9 5G அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகும். 20,000 அந்த ஸ்மார்ட் ஃபோன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் அப்படியே அதை 20,000 ஐக்யூ Z9 5G மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஐக்யூ Z9s 5G ப்ரைஸிங்கும் 22-23 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு அஃபிஷியலாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி 22-23 இந்த செக்மெண்ட்டில் ஐக்யூ Z9s 5G வரும். அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸ் Snapdragon 7+ Gen 2 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தான ப்ராசஸ் தான். ஸோ அதெல்லாம் இங்கே கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்படியே இதோட ஹையர் வேரியண்ட் ஐக்யூ Z9s Pro
அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது ஆக்சுவலி IQ Z9s 5Gலேருந்து கொஞ்சம் மீதியாகுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். பட் ஐக்யூக்கு பழக்கப்பட்ட டிசைன் தான், ரொம்ப வித்தியாசமான இனோவேட்டிவான டிசைன் கிடையாது. இந்த மாதிரியான டிசைனில் இவங்களும் 2 கலர் ஆப்ஷன், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு மட்டும் வீகார்ட் லெதர் மெட்டீரியலில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சேம் IQ Z9s 5Gலேருந்து அதே டிஸ்பிளேன்னு தான் சொல்லப்படுது. சேம் 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED பேனல்கான டிஸ்பிளே. அண்ட் இதுவும் மோஸ்ட்லி ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் கிளியரான டீட்டெயில் இல்லை, மேபி 1.5K ரெசல்யூஷன், பட் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் இல்லை, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் இருக்கும். அதே மாதிரி 2000 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் மாதிரியான விஷயங்களோட இந்த டிஸ்பிளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே 5500 mAh கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் சார்ஜரும் 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே தான் நிறைய பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா ட்விட்டர் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே போட்டிருக்கிறது IQ Z9s Proவில் Snapdragon 7 Gen 3 இந்த ப்ராசஸர் இருக்கும், IQ Z9s 5Gல Snapdragon 7+ Gen 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 2 விட 7 Gen 3 கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர், 7+ Gen 2 தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரை IQ Z9sல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா IQ Z9s Proவில் எப்படி Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணுவாங்க? ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி Snapdragon 7+ Gen 3 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து 8s Gen 3 தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ Snapdragon 8s Gen 3 இருக்கும், IQ Z9 Turbo அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆக்சுவலி கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் படி இது IQ Z9 Turbo உடைய ரீபிராண்ட் கிடையாது, இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி Snapdragon 7+ Gen 3 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு வேளை Snapdragon 7 Gen 3 தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக IQ Z9s 5Gல Snapdragon 7+ Gen 2 இருக்காது, அங்கே 7s Gen 2 அந்த ப்ராசராக மேபி இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக என்ன ப்ராசர் அப்படின்றது இன்னும் ரிவீல் ஆகலை, அதனால தான் இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் மோஸ்ட்லி இதில் Snapdragon 7+ Gen 3 இருந்துச்சு அப்படின்னா IQ Z9sல 7+ Gen 2 இருக்கும். அண்ட் 7+ Gen 3 பொறுத்த வரைக்கும் 7+ Gen 2 விட கொஞ்சம் பெட்டரான 35% கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் அண்ட் இந்த Snapdragon 7+ Gen 3 IQ Z9s Proக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதுலேயுமே LPDDR5, UFS 3.1 அண்ட் ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் மேபி UFS 2.0க்கான சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எப்போவுமே IQ வந்து பர்ஃபார்மன்ஸை தான் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி கேமராவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த IQ Z9s Pro உடைய ப்ரொமோஷன் சைடில் பார்க்கும்போது கேமராவை ஹைலைட் பண்ணி தான் நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூபர்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாம்பிள்ஸ், கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து இன்டர்நெட்டில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கேமரா சைடு இந்த வாட்டி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் மேபி Snapdragon 8s Gen 3 இருக்க வாய்ப்புகள் இல்லை, 7+ Gen 3 இருக்க வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படியே கேமரா சைடுக்கு மூவ் ஆனோம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலி IQ Z9s Proவில் 3 கேமரா இருக்குது. ஸோ பின்னாடி அந்த இமேஜை பார்க்கும்போதே தெரியுது இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு. அதில் ப்ரைமரி 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பட் சென்சர் என்ன அப்படின்றது இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை. மோஸ்ட்லி சோனியுடைய லைட் 700 சென்சராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக என்ன சென்சர் அப்படின்றது தெரியல. பட் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வெளில வந்துருச்சு. ஸோ நிறைய சாம்பிள்ஸ் ஆல்ரெடி எல்லா யூடியூபர்ஸும் போய் ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. டே லைட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் லோ லைட் ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலிங் லைட்டாக லோ லைட் ஃபோட்டோஸில் மிஸ் ஆகிற மாதிரி அந்த ஃபோட்டோஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போது இருக்குது. அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் மாதிரி என்ன விஷயங்களையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இங்கே ஆக்சுவலி ஃபோட்டோவில் காமிக்கும் போது இங்கே 3 கேமரா இருக்குது அப்படின்னும் போது மேபி செகண்டரி ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் சேம் அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி. அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் செல்ஃபி கேமராவில் எப்பவும் போல தான் IQ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலிங் மிஸ் ஆகும்ல. ஸோ அதே விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுது. மற்றபடி எக்ஸாக்டாக ஸ்மார்ட் ஃபோன் வரட்டும், அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். என்ன சென்சர் அப்படின்றதும் நான் சொன்னது இப்போது இருக்கக்கூடிய லீக்ஸ் தான். மோஸ்ட்லி சோனியுடைய இந்த லைட் 700C அப்படின்ற இந்த சென்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல அவுட்புட் கேமரா சைடில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் இந்த IQ Z9s Proவை நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக எப்பவும் போல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர், IP64 ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மோஸ்ட்லி 30,000 தான், 27,000 மாதிரியான அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவர் ப்ரைஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 4 இந்த IQ Z9
Z9 சீரிஸ் வருது. ஸோ இந்த iQOO Z9 சீரிஸை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த அப்டேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? iQOO Z9 சீரிஸ் இதே மாதிரியான ஃபீச்சரோட நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபீச்சர் iQOO Z9 வந்து ஒரு 22,000 iQOO Z9 Pro ஒரு 27,000 28,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் பேஸ் வேரியண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குமா? உங்கள் ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.